நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் லெட்ஸ் பிளே ஃபேண்டசி. இன்னைக்கு நம்ம என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம்னா, சென்னை வெர்சஸ் நம்ம பஞ்சாபுக்கான மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போறோம். இந்த மேட்ச் பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை 3:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ எல்லாருமே ஒரு 3 மணிக்கு நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரு முக்கியமான அப்டேட் பிச்சை பத்தியான இது வேணும். ஏன்னா இந்த மேட்ச் பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு புது ஸ்டேடியம்ல நடத்துறாங்க, தர்மசாலால. ஸோ போன வருஷம் பாத்தீங்கன்னா இந்த பிச்சு தான் பாத்தீங்கன்னா பஞ்சாப் ஒரு ஹோம் பிச்சா இருக்குது. பட் இந்த சீசன் கொஞ்சம் டிஃப்ரெண்டா ஒரு வேற பிச்சு யூஸ் பண்ணாங்க. அகைன் பாத்தீங்கன்னா ஓல்டு பிச்சுக்கு வந்துட்டாங்க. அதனால ஒரு டாஸ் போடுறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிச்சோட வியூ, பிச்சோட பவுண்டரி லைன், பிச்சோட அபிஷியல் ரிப்போர்ட் ஒரு வாய்ஸ் மெசேஜ் பாத்தீங்கன்னா நான் போட்டுருவேன். ஸோ அதனால அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மறக்காம டெலகிராம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. ஸோ நீங்க இது வரைக்கும் ஃபோக்கஸ் 11 ஆப்ல ஜாயின் பண்ணலாம், ஜாயின் பண்ணிக்கோங்க நண்பா. உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா எல்லா ஆப்ஷனுமே இதுல அவைலபிளா இருக்கு. முதல்ல பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி கிடையாது, எந்த ஒரு டெபாசிட் அமௌண்ட்டுக்கும் ஜிஎஸ்டி கிடையாது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா லோவஸ்ட் என்ட்ரி ஃபீஸ் தான். மூணாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டன்ட் வித்ட்ராவல் இருக்கு. இந்த 3 தான் முக்கியம். அந்த 3மே அவைலபிளா இருக்கு. அது மட்டும் இல்லாம 10+1 மெத்தட் இருக்கு, 5+1 மெத்தட் என்னோட ஃபேவரட் மெத்தட் இருக்கு, 7+4 இந்த மெத்தட் இருக்கு. ஸோ எல்லாமே அவைலபிளா இருக்கு. எல்லா மேட்சுமே பாத்தீங்கன்னா ஒரு கிராண்ட் லீக் டெய்லி 10,000 ரூபாய் ஃப்ரீ கிவ் அவே எல்லா மேட்சுக்குமே கொடுக்குறாங்க. ஸோ மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. ஸ்மால் லீக் பிளே பண்றதுக்கு ஒர்த்தாவும் இருக்குது. அண்ட் இப்போ பாத்தீங்கன்னா 2 டீமுக்கான ஹெட் டு ஹெட் ரிசல்ட். ஸோ பிச் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், புது பிச்சு. அதனால நம்ம டைரக்டா டெலகிராம்ல எல்லாமே அப்டேட் பண்ணிடுறேன். 29 மேட்ச் ஆடி இருக்காங்க. அதுல 15 சிஎஸ்கே, 14 பிபிகேஎஸ். சென்னை 14 முறை சென்னை கிட்ட பஞ்சாப் வின் பண்ணிருக்காங்க, 15 முறை தோத்துருக்காங்க. சென்னையோட ஹை ஸ்கோர் 240, லோ ஸ்கோர் 120. பஞ்சாபோட ஹை ஸ்கோர் 231, லோ ஸ்கோர் 92 ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ பவுலர்ஸோட பேட்டில் பாத்தீங்கன்னா இப்ப நம்ம பாத்திரலாம். ருத்ராஜ் கைகோட் பாத்தீங்கன்னா ராசா பால்ல ஒரு டைம், எலிஸ் பால்ல ஒரு டைம், சிங் பால்ல 4 டைம், ரபடா பால்ல 3 டைம். பொதுவா பாத்தீங்கன்னா எல்லாருமே சொல்றது ருத்ராஜ் கைகோடுக்கு லெஃப்ட் ஹேண்ட் பால் ஆட முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் பாத்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் சிங் பாலும் அவுட் ஆனாரு. லெஃப்ட் ஹேண்ட் பாஸ் அவர் கொஞ்சம் தடுமாடுறாரு. அதுக்கு ஆடவே தெரியாதுன்னா கிடையாது. நேற்று கூட 60 ரன் அடிச்சாரு. இருந்தாலும் ஆடவே தெரியாதுன்னு சொல்ல கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கும் அப்படிங்கிறது உண்மையாயிடுச்சு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரஹானே ஹார்பிட் பால்ல 1, சிங் பால்ல 1, ஹர்ஷல் படேல் பால்ல 1, ரபடா பால்ல 1, ராகுல் சகார் பால்ல 1. அவங்க இந்த டீம்ல இருக்கக்கூடிய 5 மெயின் பவுலருமே மாமாவை ஒரு டைம் பாத்தீங்கன்னா விக்கெட் எடுத்திருக்காங்க. சிவம் துபே ஹார்பிட் பால்ல 1, சிங் பால்ல 2, ரபடா பால்ல 2, லிவிங்ஸ்டோன் பால்ல ஒரு டைம் பாத்தீங்கன்னா விக்கெட் எடுத்திருக்காங்க. ஜடேஜா எலிஸ் பால்ல 1, ஹர்ஷல் படேல் பால்ல 1, சிங் பால்ல 1, ராகுல் சகார் பால்ல 1, ரபடா பால்ல 2, சாம் கரன் பால்ல 1. 6 மெயின் பவுலர் பாலையும் ஒரு டைம் பாத்தீங்கன்னா ஜடேஜாவும் விக்கெட் விட்டுருக்காரு. தோனி ஹர்ஷல் படேல் பால்ல 2, ரபடா பால்ல 2, ராகுல் சகார் பால்ல 2 டைம் விக்கெட் விட்டுருக்காரு. மொயின் அலிபாய் ஹர்ஷல் படேல் பால்ல 2, அடுத்து சிங் பால்ல 1, சாம் கரன் பால்ல 1, ராகுல் சகார் பால்ல 2 டைம் விக்கெட் விட்டுருக்காங்க. ஸோ டாப்ல இருக்கக்கூடிய 6 பேட்ஸ்மேனுக்கு பிளேயர்ஸோட பேட்டில் பக்காவா கொடுத்துருக்கு. பாத்துக்கோங்க, இதுக்கு ஏத்தாப்புல நீங்க கொஞ்சம் செட் பண்ணிக்கோங்க. ரபடா எல்லாரையுமே பாத்தீங்கன்னா விக்கெட் எடுத்திருக்காரு. விக்கெட் எடுக்காத ஆளுன்னா மொயின் அலி மட்டும் தான். மீதி எல்லாரையுமே விக்கெட் எடுத்திருக்கிறாரு. ஸோ ஹர்ஷல் படேல் ஆல்சோ விக்கெட் எடுத்திருக்கிறாரு. ஸோ கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் நிறுத்தி நிதானமா பார்த்து டீம் செட் பண்ணுங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் ஷிகர் தவான் இன்னும் ஃபிட்டா இருக்காரா இல்லையா தெரியல. ஸோ மொயின் அலி, ஜடேஜா பால்ல ஒரு டைம், தீபக் சகார் பால்ல ஒரு டைம், தேஷ்பாண்டே பால்ல ஒரு டைம். அடுத்து பிரப்சிம்ரன் சிங் ஜடேஜா பால்ல ஒரு டைம் விக்கெட் விட்டுருக்கிறாரு. பேஸ்ட்ரோ சிவம் துபே பால்ல 1, ஜடேஜா பால்ல 5 முறை, சதுல் தக்கர் பால்ல 3 முறை, தீபக் சகார் பால்ல 1 முறை. ஸோ மோஸ்டா பாத்தீங்கன்னா ஜடேஜா சதுல் தக்கர்ட்ட வீக் ஆடி இருக்காரு. சாம் கரன் மொயின் அலி பால்ல ஒரு டைம், ரச்சின் பால்ல ஒரு டைம், பத்திரனா பால்ல ஒரு டைம், தேஷ்பாண்டே பால்ல ஒரு டைம். அடுத்து ஜித்தி சர்மா சதுல் தக்கர் பால்ல ஒரு டைம், தேஷ்பாண்டே பால்ல ஒரு டைம் விக்கெட் எடுத்திருக்காரு. சஷாங்க் சிங் சதுல் தக்கர் பால்ல ஒரு டைம் பாத்தீங்கன்னா விக்கெட் விட்டுருக்காரு. ஸோ இவங்களோட பேட்டிலையும் கொஞ்சம் நல்லா பாத்துக்கோங்க. ஸோ இப்போ டைரக்டா ப்ரெடிக்ஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ சென்னையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா லாஸ்ட் மேட்சும் பஞ்சாப் கூட தான் ஆடினாங்க, தோத்துட்டாங்க. கேவலமா தான் தோத்தாங்க. பட் அவங்களுக்கு 10 ரனா இல்ல. லாஸ்ட் மேட்ச் தேஷ்பாண்டே இல்ல. ஸோ 10 ரனாக்கு லேசா இன்ஜுரினாங்க. அதே மாதிரி தேஷ்பாண்டேக்கு கொஞ்சம் நாட் வெல் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ ஏதோ லைட்டா ஃபீவர் அந்த மாதிரி இருந்திருக்காங்க, தவிர பெரிய இன்ஜுரி எல்லாம் கிடையாது 2 பேருக்குமே. அதனால மேபி இந்த மேட்ச் கம்பேர் கொடுக்கலாம். தீபக் சகார் ஃபுல்லா இன்ஜுரி ஆயிட்டாரு. லாஸ்ட் மேட்ச் பாத்தீங்கன்னா பால் போட்டுட்டு இருக்கும்போதே பால் போட முடியல அப்படின்னு சொல்லி வெளியே போயிட்டார். அதனால சதுல் தக்கர் இந்த மேட்ச் மெயின் 11ல வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ருத்ராஜ் கைக்வாட், ரஹானே. ஸோ அதுக்கடுத்து மிச்சலு,
அதுக்கடுத்து மொயின் அலி, சிவம் துபே, சமீர் ரிஸ்வி ஆடலாம். ஏன்னா அவங்களுக்கு நல்ல வாய்ப்பு கொடுக்குறாங்க சிஎஸ்கே. எப்படியா இருக்க போறாங்கன்னு தெரியல. அண்ட் தோனி, ஜடேஜா, ஷதுல் தக்கர், பத்திரானா, முஸ்டபிசு ரகுமான் இல்லைன்னா கிளீசனை கூட இறக்கலாம். ஏன்னா அவங்க லாஸ்ட் மேட்ச் அந்த இங்கிலாந்து பவுலர் வந்து நல்லா பவுல் பண்ணாரு. ஸோ ஒருவேளை முஸ்டபிசு ரகுமான் இல்லைன்னா அவரை கூட எடுக்கலாம். அண்ட் தேஷ்பாண்டே. இதுதான் சிஎஸ்கேயோட ஒரு ப்ராபபிள் 12 இருக்கும் இப்போ இம்பாக்ட் சப்போர்ட் சேர்த்து. இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னாவது ஆப்ஷன்ல ருத்ராஜ் கைக்வாட். ருத்ராஜ் கைக்வாட எடுக்காம நீங்க ஒரு ஸ்மால் லீக் டீம் செட் பண்ண முடியாது. ரெண்டாவது, சிவம் துபே எடுக்காம ஒரு ஸ்மால் லீக் டீம் செட் பண்ண முடியாது. மூணாவது, ரவீந்திர ஜடேஜா இல்லாம ஒரு ஸ்மால் லீக் டீம் நீங்க செட் பண்ண முடியாது. அஞ்சாவது வந்து நாலாவது வந்து பாத்தீங்கன்னா பத்திரானா இல்லாம உங்களுடைய ஒரு ஸ்மால் லீக் டீம் செட் பண்ண முடியாது. சோ இந்த ருத்ராஜ் கைக்வாட், சிவம் துபே, ஜடேஜா, பத்திரானா இந்த 4 பேரும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிக்ஸ்டான ஆப்ஷன். இந்த 4 பேரும் மஸ்ட் பிக்கா நீங்க வச்சுக்கோங்க. அடுத்து 5வது ஆப்ஷன் யாரு, 6வது ஆப்ஷன் யாரு, 7வது ஆப்ஷன் வேணும்னா நீங்க ட்ரை பண்ணிக்கலாம். இந்த 3 ஆப்ஷன் தான் நம்ம வந்து ப்ரெடிக்டே பண்ண போறோம். அதாவது இன்னைக்கு மேட்சை பொறுத்த வரைக்கும் பேட்டிங்க்கு சாதகமா இருக்கும். ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பிச்சில் நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க ஹிமாச்சல் பிரதேச பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா டியூ ஃபேக்டர் வந்து பெரிய ரோல் இருக்காது. ஏன்னா 3:30 மணி மேட்ச், ஒரு 5 மணி 6 மணிக்கு மேலதான் இருட்டி அந்த பனிலாம் வரும். ஆனா இந்த கிரவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா சுத்தி வந்து பாத்தீங்கன்னா இந்த மலை பிரதேசங்கள் பக்கத்துல தான் இருக்கும். அதனாலயும் கொஞ்சம் பனி சீக்கிரமா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் பேட்டிங்க்கு சாதகமா இருக்கும். சோ நம்ம 4 பேர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்மால் லீக்ல மஸ்ட் பிக்கா வச்சாச்சு. 5வது ஆப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா தேஷ்பாண்டே இன்னைக்கு சூஸ் பண்ணுங்க. என்ன ரீசன் பாத்தீங்கன்னா பிளேயிங் லெவல்ல இருந்தா அவர் தீபக் சகார் இருக்கும் போதே பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து எல்லா மேட்சுமே 4 ஓவர் போலிங் பண்ணி இந்த சீசன்ல நல்லா போலிங் பண்ணி விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. இன்னைக்கு தீபக் சகார் வேற இல்ல, சோ சதுல் தக்கர் தான் இருக்காரு. அப்படிங்கும் போது அவர் கட்டாயமா வந்து பாத்தீங்கன்னா 4 ஓவர் போலிங் பண்றதுக்கான வாய்ப்பு வந்து கண்டிப்பா இருக்கும். சோ அதனால நீங்க அதை விக்கெட் வந்து பாத்தீங்கன்னா எடுத்து கொடுத்துருவாரு. சோ தேஷ்பாண்டே வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து 5வது ஆப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா தேஷ்பாண்டே நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். 6வது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டிங் ஆப்ஷன் வேணும்னா ஒண்ணு வந்து ரஹானே இருக்காரு. ரஹானே வந்து எல்லா மேட்சுமே உங்களுக்கு வந்து ஒரு கணிசமான ஸ்கோர் வந்து பாத்தீங்கன்னா ஆடி கொடுக்குறாரு. இல்ல அப்படின்னா மிச்சலை சூஸ் பண்ணலாம். எல்லா மேட்சும் அவரும் வந்து ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் எடுத்து கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வந்து தீபக் சகார் இல்லாத ஒரு காரணத்தினால எக்ஸ்ட்ரா பவுலிங் ஆப்ஷன் போகாம மிச்சலை பவுலிங் பண்ண கூட வைக்கலாம். அதனால நீங்க 6வது ஆப்ஷன்ல மிச்சலு, ரஹானே இல்லைன்னா மொயின் அலி இந்த 3 ஆப்ஷனுமே உங்களுக்கு இருக்கு. ஸோ இந்த 5வது ஆப்ஷன் எடுத்தாச்சு. 6வது ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா ஒண்ணு ரஹானே, இல்ல மிச்சலு, இல்ல மொயின் அலி. என்ன பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சேஃபா போகணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து 6வது ஆப்ஷன்ல மிச்சலோட போய்க்கோங்க. ஏன்னா மிச்சலை தான் எல்லாருமே எடுக்கிறாங்க. இல்லையா நீங்க 6வது ஆப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா மொயின் அலியை வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. மத்த யாரையுமே நீங்க பெருசா போக்கஸ் பண்ணணும் இல்லை. ஏன்னா முஸ்டபிசு ரகுமானை பொறுத்த வரைக்கும் எல்லா மேட்சுமே விக்கெட் எடுத்து கொடுத்துருக்கிறாரு. இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பால் அடிபடுது. அப்படி இல்லைன்னா நீங்க 6வது ஆப்ஷன்ல முஸ்டபிசு ரகுமானை கூட சூஸ் பண்ணிக்கலாம். பவுலிங் வேணும்னு நினைச்சு அது வந்து பிச் ரிப்போர்ட்டை பொறுத்து தான் நம்ம வந்து சூஸ் பண்ண முடியும். பிச் வந்து பவுலிங்க்கு சாதகமா இருக்கும்னா முஸ்டபிசு ரகுமான், பேட்டிங்க்கு சாதகமா இருக்கும்னா நீங்க மிச்சலோட போறது பெஸ்ட். ஏன்னா மொயின் அலிக்கு வந்து கம்ப்ளீட்டா ஒரு 4 ஓவர் கூட கொடுக்கல. ஒரு மேட்ச் கூட பாத்தீங்கன்னா கொடுக்கல. ஸோ ஒரே ஒரு மேட்ச் தான் அதிகபட்சமா 3 ஓவர் கொடுத்துருக்காங்க. மீதி எந்த மேட்ச் அவர் விக்கெட்டும் வந்து பாத்தீங்கன்னா எடுத்து கொடுக்கல. அதனால நீங்க மிச்சலோட போறது சேஃப். பேட்டிங்ல பவுலிங் ஆப்ஷன்ல போனீங்கன்னா முஸ்டபிசு ரகுமான். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாப் டீமும் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச்ல சூப்பரான ஒரு இன்னிங்ஸ் ஆடினாங்க. ஸோ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் பேஸ்ட்ரோ வந்து முதல் இம்பார்ட்டன்ட் பிளேயர். ஏன்னா எல்லாருமே வந்து விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல டோனி சூஸ் பண்ண மாட்டாங்க, பேஸ்ட்ரோ தான் சூஸ் பண்ணுவாங்க. அடுத்து சாம் கர்ன் எடுக்காம யாருமே ஸ்மால் லீக் டீம் வந்து செட் பண்ண மாட்டாங்க. 3வது வந்து பாத்தீங்கன்னா ரபடாவுமே பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் எடுப்பாங்க, ஒரு சில பேர் எடுக்க மாட்டாங்க. ஸோ ஆனா இந்த 3 பேர் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் லிஸ்ட்ல வந்துடுறாங்க. அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிரப்சிம்ரன் சிங் அடிச்ச அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு இன்னிங்ஸ் வந்து ஆடி கொடுக்கக்கூடிய பிளேயர், நல்ல அதிரடி ஆடக்கூடிய பிளேயர் ஃப்ரம் எல்லா பாலுமே. அண்ட் சஷாங்க் சிங் இந்த சீசன்ல வந்து எல்லா மேட்சுமே அவரால் முடிஞ்ச வரைக்கும் பாத்தீங்கன்னா கான்ட்ரிபியூட் பண்ணிட்டாரு. அதுக்கடுத்து ஜித்தேஷ் சர்மா இந்த சீசன் சொல்ற லெவலுக்கு இல்ல, ஒரு 2 மேட்ச் மட்டும்தான் ஒரு 27-29 ரன் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அசுதோஷ் சர்மா வந்து விளையாண்ட எல்லா மேட்சுமே ஓரளவுக்கு நல்லா ஸ்கோர் பண்ணி கொடுத்துருக்காரு. என்ன பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மேட்ச்ல 1 பேஸ்ட்ரோ, 2 சாம் கர்ன், 3 ரபடா, 4 வந்து பாத்தீங்கன்னா அசுதோஷ் சர்மாவை ட்ரை பண்ணீங்க. ஆனா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நான் பெர்சன்டேஜ் வைஸா பார்க்கும்போது ஒரு 75% பேர் பாத்தீங்கன்னா சஷாங்க் சிங்கை ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு சேஃப் வந்து சஷாங்க் சிங். ரிஸ்கா வேணும்னா நீங்க அசுதோஷ் சர்மாவை ட்ரை பண்ணலாம். எனக்கு இன்னைக்கு தெரிஞ்சு சஷாங்க் சிங்கை விட அசுதோஷ் சர்மா
கொஞ்சம் நல்லா ஆடுவார்னு தோணுது, அதனால அவரை சொல்றேன். அண்ட் பவுலிங் ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா சிங்கையும் வந்து பாத்தீங்கன்னா 5வது ஆப்ஷன்ல பிக் பண்ணிக்கோங்க. ஹர்ஷல் பட்டேலை விட சிங் வந்து விக்கெட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. லாஸ்ட் ஒரு மேட்சா இந்தியன் டீம்ல செலக்ட் பண்ண ஆரம்பிச்சது கொஞ்சம் அடிபட்டாலும் விக்கெட் எடுக்கிறாரு. ஸோ ரபடா சிங் இந்த 2 பேரும் போதுமானது. அண்ட் சாம் கரன் ஆல்சோ பவுலிங்ல இருக்காங்க. 3 பவுலிங் ஆப்ஷன் 3 பேட்டிங் ஆப்ஷன்ங்கிற மாதிரி ட்ரை பண்ணியிருக்கோம். சேஃபா வேணும்னா சஷாங்க் சிங்கை ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. மற்றபடி ஹர்ஷல் பட்டேல் வந்து டெத்லலாம் பவுல் பண்ணுவாரு, வேணும்னா ட்ரை பண்ணுங்க. அண்ட் ஹர்பீட் கௌர், ராகுல் சகர் 2 பேருமே மெயின் ஸ்பின்னர். ஸ்பின்னுக்கு சப்போர்ட் இருந்தா நம்ம மேபி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்மால் லீக் டீம். ஸோ ஸ்மால் லீக் டீமை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும், பேஸ்ட்ரோ, ருத்ராஜ் கெய்க்வாட், சிவம் துபே, சஷாங்க் சிங், சாம் கரன், ஜடேஜா, மொயின் அலி, பத்தி ராணா, சிங், ரபடா, தேஷ்பாண்டே. நம்ம சொன்னதுக்கும் இதுல வந்து பாத்தீங்கன்னா சஷாங்க் சிங் எடுத்திருக்கேன். ஸோ இந்த இடத்துல நீங்க வந்து பாத்தீங்கன்னா அசுதோஷ் சர்மாவை நீங்க ட்ரை பண்ணலாம் வித் 9% உள்ள பிளேயர்ஸ். அதே தான் சஷாங்க் சிங்கோட பெர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா 78. ஸோ அவர் அடிக்கிற ரன்னை இவர் அடிச்சு ஈக்குவல் பண்ணிடுவாரு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து தாராளமா அசுதோஷ் சர்மாவை ட்ரை பண்ணலாம். ஆனா ஒரு ரிஸ்கான ஆப்ஷனா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க மொயின் அலியை ட்ரை பண்ணியிருக்கோம். மொயின் அலியோட பெர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மொயின் அலியோட பெர்சன்டேஜ் வந்து வெறும் 15 தான். அவர் பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணலன்னா சொல்லி முடிஞ்சு லாஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. அதேதான் மொயின் அலிக்கு பதிலா நீங்க மிச்சல் ஒரு 42%, இல்லைன்னா மொயின் அலிக்கு பதிலா முஸ்டபிசுர் ரஹ்மான் ஒரு 47%. இந்த 2 ஆப்ஷன் இருக்கு. மற்றபடி பாத்தீங்கன்னா ஃபுல்லா சேஃபான டீம் தான் நம்ம போட்டிருக்கோம். இந்த 2 பேர் தான். ஸோ இது சேஃப், இது ரிஸ்க். ஸோ இதுக்கு ரிஸ்க் வேணும்னா அசுதோஷ் சர்மா, இதுக்கு சேஃப் வேணும்னா மிச்சல், இல்லைன்னா முஸ்டபிசுர் ரஹ்மான். மோஸ்டா எல்லாருமே ஒரு இதுல வந்து ஒரு 25% வந்து மிச்சலோட வருவாங்க. ஒரு 25 பாதிக்கு பாதி வந்து பாத்தீங்கன்னா மிச்சல் அண்ட் முஸ்டபிசுர் ரஹ்மானோட வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாவே இருக்குது. ஸோ கேப்டன் வைஸ் கேப்டன் பாத்தீங்கன்னா மோஸ்டா எல்லாருமே சாம் கரனை கேப்டன் ஆகவும் வைஸ் கேப்டன் வந்து ருத்ராஜ் கெய்க்வாட், இல்லைன்னா ருத்ராஜ் கேப்டன் ஆகவும் வைஸ் கேப்டனா சாம் கரனே ட்ரை பண்ணுவாங்க. இன்னைக்கு மேட்ச்ல எனக்கு தெரிஞ்சு கேப்டன் வைஸ் கேப்டனா சிவம் துபேக்கும் ஜடேஜாக்கும் அந்த வைஸ் கேப்டன் ஆப்ஷன் வந்து நீங்க தாராளமா எடுத்து பார்க்கலாம்னு தோணுது. ஸோ அதனால அந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கோங்க. ஆனா காமன் கேப்டன் வைஸ் கேப்டன் சாம் கரன், ருத்ராஜ் கெய்க்வாட். ரிஸ்கான ஆப்ஷன்ல சிவம் துபே அண்ட் ஜடேஜாவை கூட நீங்க கேப்டன் வைஸ் கேப்டனா இந்த 2 பேருக்கு கூட சேர்த்து, ஒருவேளை நீங்க கேப்டன் சாம் கரன் போட்டீங்கன்னா வைஸ் கேப்டன் சிவம் துபே ட்ரை பண்ணுங்க. இல்ல கேப்டனா வந்து பாத்தீங்கன்னா சிவம் துபே போட்டீங்கன்னா வைஸ் கேப்டனா வந்து சாம் கரன் ட்ரை பண்ணுங்க. இல்ல கேப்டனா ஜடேஜா போட்டீங்கன்னா வைஸ் கேப்டன். அந்த மாதிரி காம்பினேஷன் வைஸா இந்த 4 பேருக்குமே கேப்டன் வைஸ் கேப்டன் எலிஜிபிள் இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இதுதான் நம்மளுடைய ப்ரெடிக்ஷன் சிஎஸ்கே வெர்சஸ் பிபிகேஏ. ஸோ வீடியோ கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம எல்லாருமே டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. முக்கியமான அப்டேட் பிளஸ் ஃபைனல் டைம் எல்லாமே டெலகிராம் சேனல்ல தான் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.